வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது செம்முள்ளி என்கின்ற ஒரு மூலிகை பற்றி பார்க்க போகிறோம். இம்மூலிகையானது பரவலாக தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் காணப்படுகிறது. இது ஏரிக்கரை ஓரங்கள், செங்கட்டு பூமிகள், கரிசல் நிலங்கள் இங்கெல்லாம் தானாக வளரக்கூடிய பெருஞ்செடி இனமாகும். இதன் உயரம் 6 அடிக்கு மேலும் வளரக்கூடியது. இதன் இலைகள் நீள்வட்ட இலைகளாக மாற்றடிக்கீழ் அமைந்திருக்கும். இதன் பூக்கள் மஞ்சள் வண்ணத்தில் கனகாம்பரம் பூக்களை ஒத்ததாக அமைந்திருக்கும். இந்த செடி முழுவதுமே முள் நிறைந்து காணப்படும். இதை முள் கனகாம்பரம் என்றும் கிராமப்புறத்தில் கூறுவதுண்டு. இதற்கு வஜ்ரம் என்ற பெயரும் உண்டு. இதனுடைய சமூலம் முழுவதும் மருந்தாக பயன்படுகிறது. இது விதைகள் மூலம் இனப்பெருக்கம் ஆகிறது. இதனுடைய பொதுவான குணத்தை பார்த்தீங்கன்னா, இந்த செம்முள்ளியானது நுண்கிருமிகளை போக்க வல்லது. இது கபப்பெருக்கம், கனமாந்தம், சுவாசகாசம் இவைகளை நீக்கும். குழந்தைகளுக்கு காணுகின்ற சுரதோஷம், கணக்காய்ச்சல் இவைகள் தீரும். சிறுநீரையையும் வேர்வையையும் பெருக்கி தள்ளும். இந்த செம்முள்ளியை எப்படி வைத்தியத்தில் பயன்படுத்துறது என்பதை பற்றி விளக்கமான முறையில் பார்க்கலாம். செம்முள்ளியுடன் பலவிதமான மூலிகைகளை கூட்டாக சேர்த்து கஷாயமாக செய்து உபயோகப்படுத்துவதுண்டு. அதை எப்படின்னு நம்ம பார்க்கலாம். செம்முள்ளி, தூதுவேலை, கண்டங்கத்திரி, ஆடாதொடை, விஷ்ணுகிரந்தி, சங்கன் இலை, இண்டு, சடைச்சி, துளசி இலை இவைகளை வகைக்கு ஒரு கைப்பிடி அளவிற்கு எடுத்து சுத்தம் செய்து அதை ஒன்றாக சேர்த்து ஒரு மண் சட்டியை அடுப்பில் வைத்து அதன் மேல் சுத்தமான துணியை கொண்டு வேடு கட்டிய அந்த துணியின் மேல் குறிப்பிட்ட மூலிகையெல்லாம் ஒன்றா வச்சிடணுங்க. அதன் பிறகு ஒரு கர்ச்சிப் அளவுக்கு ஒரு துணியை எடுத்து அதில் 25 கிராம் ஓமத்தை வைத்து முடிச்சு கட்டி அந்த மூலிகை கூடவே வச்சு மேல் மூடியிட்டு பிட்டவியலாக அவித்து அதை எடுத்து தழையெல்லாம் ஒன்றாக சேர்த்து இடித்து அதை சாறு எடுத்துக்கணுங்க. பிறகு இந்த ஓமத்தையும் தனியாக அரைத்து அந்த சாறு கூட கலந்து வடிகட்டி ஒரு பாட்டிலில் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். இதை காலை, மதியம், சாயங்காலம் என்று 1 ஸ்பூன் அளவிற்கு எடுத்து 3 வேளையாக குழந்தைகளுக்கு கொடுத்து வர பலவிதமான ஜுரங்கள் குணமாகும். இதனுடைய தழை, வேர் இவைகளை சமபாகமாக கொண்டு வந்து இடித்து தேங்காய் எண்ணெயுடன் கலந்து நீர் சுண்ட காய்ச்சி வடிகட்டி ஒரு பாட்டிலில் பத்திரப்படுத்த வேண்டும். இந்த எண்ணெயை காயங்கள், சிரங்குகள், கிரந்தி இவைகளுக்கு தடவ ஆறும். மேலும் அதிக உஷ்ணத்தாலும் பித்தத்தினாலும் உண்டாகுகின்ற பாத வெடிப்புகளுக்கு தடவி வர எளிதில் குணமாகும். இதனுடைய வேர்பகுதியை கொண்டு வந்து சுத்தம் செய்து நிழல் காய்ச்சலாக காய வைத்து நன்றாக இடித்து தூளாக ஆக்கி வஸ்திரத்தால் சலித்து, அதாவது ஒரு துணியை கொண்டு சலித்து ஒரு பாட்டிலில் பத்திரப்படுத்த வேண்டும். இந்த சூரணத்தில் 2 சிட்டிகை அளவிற்கு எடுத்து அதை தேனில் குழைத்து காலை, மதியம், இரவு என்று 3 வேளையாக உள்ளுக்கு சாப்பிட ஈரல்களில் உண்டாகுகின்ற வீக்கம், கக்குவான் இருமல், குத்திருமல், வறட்டிருமல் இவைகள் போகும். இன்னும் மூட்டுகளில் உண்டாகுகின்ற வலிகள் நீங்கும். இதனுடைய சமூலத்தை கொண்டு வந்து, அதாவது இதனுடைய முழு செடியையும் கொண்டு வந்து சுத்தம் செய்து நிழல் காய்ச்சலாக காய வைத்து இடித்து அரைத்து அதனுடன் காய்ச்சி கட்டி சிறிது உப்பு சேர்த்து பல் துளைக்கி வர பல்லாட்டம், பல் அரணை, ஈறுகளில் இரத்தம் சொரிதல், பல் கூச்சம் இவைகள் யாவும் நீங்கும். மேலும் பற்கள் உறுதி பெறும். ஆதலால் இதற்கு வஜ்ரதண்டி என்ற பெயரும் உண்டு. இந்த செம்முள்ளியானது நுரையீரலையும் இதயத்தை பற்றியுள்ள பலவிதமான ரோகத்தையும் குணமாக்கும் தன்மையுடையதுங்க. இதிலிருந்து தயாரிக்கப்படும் எண்ணெயானது, அதாவது மருந்தானது, ஃபங்கஸ் என்று சொல்லக்கூடிய தொற்றுகளை அழிப்பதற்கும், கபம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும், ஆஸ்துமா போன்ற வியாதிகளுக்கும் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது.
இது போன்ற எண்ணற்ற நன்மைகள் இந்த செம்முள்ளியில் உண்டு. பயன்படுத்தி நலம் பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.